ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செமி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு பிரிஞ்சி ரைஸ். அதுவும் கல்யாண வீட்டிலலாம் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. நம்ம வீட்டில் செய்கிறதோட அந்த மேரேஜில் சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வராதுன்னு நினைப்போம். ஆனால் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு எல்லாமே சேர்த்துக்கிறேன். அது கூடவே இப்போது முந்திரி பருப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ முந்திரி பருப்பு செவந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணது அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம பிரிஞ்சி ரைஸ்க்கு தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் 1 சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுது. இப்போ இந்த நேரத்தில் நான் இன்றைக்கி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து செய்கிறேன். ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் இல்லாமல் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட்டாக வேணும்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூளை நிறுத்திட்டு ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி 3 எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ காய், நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிடலாம். இப்போது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போது இன்றைக்கி நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1க்கு 2 தண்ணி. ஸோ நான் 1 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாகவே தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா குழன்னு இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி, 1 கப் ரைஸ்க்கு 2 கப்பு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் ரைஸ் சேர்த்துடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா முன்னாடியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தான் புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம இப்போ சேர்க்கணும். வதக்கும் போது சேர்த்திங்கன்னா அது நல்லா பிரியாணி ஸ்டைலில் தான் வந்துடும். இந்த மாதிரி கடைசியில் தான் நல்லா ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் சர்க்கரை கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் பிரிஞ்சி ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா தண்ணியும் சாதமும் கொதித்து வரட்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அடியிலேருந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக சேருங்க, அதோட வாசனை டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம இப்போ இதை தம் வச்சிடலாம். தோசைக்கல்லில் வச்சுருங்க அடுப்பில் ஃபஸ்ட்டு. நல்லா சூடாகட்டும். அது மேலே நம்ம செஞ்சு வச்ச குக்கரை தூக்கி வைங்க. அது மேலே ஒரு நல்ல தேங்காய் பூ டவல், சுத்தமான டவல் போட்டு தட்டு போட்டு மூடி அது மேலே ஒரு வெயிட்டுக்கு தண்ணி பாத்திரத்தை அப்படியே வச்சுருங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் தம்மில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் திறந்து பார்க்குறேன். அதுக்குள்ளே திறந்த உடனே ப்ரெட்டை இன்றைக்கி நான் சின்னதாக கட் பண்ணி நல்லா நெய்யில் வாட்டி வச்சுருக்கேன், பொரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா அடியிலேருந்து கலந்துடலாம். சூப்பராக கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.